வேதார்த்த சங்கிரகம் என்ற நூல்ல ராமானுஜர் விளக்கிறார். பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம் ஏவ யஸ்ய ஸ்வரூபம் ச சேஷகா பரசேஷின்னர். இந்த ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டனா இருக்கானே, எப்பேற்பட்ட தொண்டன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல பார்ப்போம் 9 to 5 வேலை பார்க்கிற தொண்டர்கள். எதமான் கூப்பிட்டாரா 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வருவார், 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பார், முடிச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது மெசேஜ் அனுப்பக்கூடாதுன்னு செல்போனையே சுவிச் ஆஃப்ல போட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். அவர் தொண்டு செய்வது எதற்காகனா சம்பளத்துக்காக. சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவார். நாம பகவானுக்கு தொண்டன்னா அப்படி கிடையாது. நாம் பகவானுக்கு சேஷன். அதுதான் ஆத்மாவோட எசென்சியல் நேச்சர். நான் உடம்பில்ல ஆத்மான்னு புரிஞ்சுட்டா போறாது. இந்த உடம்பில்ல ஆத்மாங்கிறோமே, அந்த ஆத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பகவானுக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் தன்னுடைய ஒன்லி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பகவானுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டுமே என்னுடைய ஒரே குறிக்கோள்னு இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் சேஷன்னு பேரு. சேஷன்னா வெறும் தொண்டன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. இன்னொரு பொருளுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்ட பொருள் எதர்வோ அதற்கு சேஷன்னு பேரு. ஞாபகம் வச்சுக்கிறாப்புல சொல்லணும்னா, மலரும் மணமும் போலன்னு வச்சுக்கோங்க, பூவும் வாசனையும் போல. பெருமாள் பூவா இருக்காருன்னா நாம வாசனையா இருக்கணுமா? அப்படி சும்மா 9 to 5 தொண்டன் கிடையாது. பெருமாள் பூனா நாம அதுக்கு வாசனையா இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, பூ இல்லாம வாசனையால தனித்து இருக்க முடியுமா? அது போல பரமாத்மா பூவா இருக்கார், ஜீவாத்மா வாசனையா இருக்கும். அவன் இல்லாம நான் இல்லை. 2, வாசனை நன்னா இருக்கிறது எதுக்குன்னா பூவுக்கு பெருமை சேர்க்கத்தான். அது போல எதா இருந்தாலும் எல்லா புகழும் பகவானுக்கேன்னு அவனுக்கு பெருமை சேர்க்க மட்டும்தான் நாம இருக்கோமே ஒழிய, நான் கைங்கரியம் பண்ணி எனக்கு என்ன லாபம்னு பாக்குறதுக்கு நாம இல்ல. 3வது, ஒருவேளை வாசனை நன்னா இருந்தாலும் யாராவது வாசனை நன்னா இருக்குன்னு சொல்லுவாளா, பூ வாசனையா இருக்குன்னு சொல்லுவாளா? பூவுக்கு தான் பெருமை. அந்த மாதிரி பகவானையே அண்டி இருப்பதுதான் ஜீவாத்மாவின் தன்மை. இதத்தான் சேஷத்துவம் ராமானுஜர். ஏன்னா மேலோட்டமா படிக்கிறவங்க என்ன சொல்லிடுறாங்க, ராமானுஜர் தான் எமோஷனலா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொல்லிட்டார். இது அப்படி இல்லை, ரொம்ப இன்டெலெக்சுவலான பாயிண்ட். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, சுவரும் பெயிண்டும் போல பகவான் சுவரா இருக்காருன்னா நாம பெயிண்டா இருக்கணுமா? பெயிண்டால தனித்து இருக்க முடியாது, சுவர் இருந்தாதான் பெயிண்ட். அது போல பெருமாளை நம்பித்தான் நாம இருக்கோம். பெயிண்ட் நன்னா அடிச்சிருந்தாலும் பெயிண்ட் எவ்வளவு நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டா, சுவர் அழகா இருக்கேன்னு சொல்லுவா. பெயிண்ட் அடிக்கிறது சுவர் நன்னா இருக்கிறதுக்காகத்தான். அது போலதான் நாமும். இன்னும் சுவையா சொல்லணும்னா, காஃபியும் சுகரும் போல பெருமாள் காஃபியா இருக்காருன்னா நாம சுகரா இருக்கணும். சுகர் போட்டாலும் சாப்பிடுறவர் சக்கரை நன்னா இருக்குன்னு நான் சொல்லுவார், காப்பி நன்னா இருக்குன்னு சொல்லுவார். காப்பி நன்னா இருக்குன்னு சொல்றதுக்காக அதுல ஒரு சுகர் இருக்க மாதிரி பகவானுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்டவன் ஜீவாத்மா. இந்த தன்மையை உணர்ந்துட்டோம்னா 67% ஆன்மீகத்துல பாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம்.